Good evening friends. நம்ம இன்னைக்கு +2 கெமிஸ்ட்ரியில ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் என்கிற சாப்டர்ல இருந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பத்தி பார்க்க போறோம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்கும்போது நமக்கு வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் தெரியணும். என்னது ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்? COOH. இதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா. இந்த ஆர்ங்கிறது அல்கைலா இருக்கலாம், இல்ல அரைலா இருக்கலாம். அல்கைலுன்னு வரும்போது அலிஃபாட்டிக் குரூப்ஸ், அரைல்னா பென்சீன் ரிங் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இதை வந்து இந்த மாதிரி நம்ம எழுதலாம், RC+OH. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ செஷன்ல கார்பாக்சிலிக் ஆசிட்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பத்தி பார்த்தோம். அப்போ அதுல நம்ம படித்தோம் வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்? COOH. இந்த COOH இருந்ததுன்னா அதான் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்டோட ஃபங்க்ஷனல் குரூப். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்ல ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. எதெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப்னா C+O. C+Oனா என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? கார்போனைல் ஃபங்க்ஷனல் குரூப். கார்போனைல் ஃபங்க்ஷனல் குரூப் ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து OH. OHங்கிறது என்ன சொல்லுவோம்? ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷனல் குரூப். ஹைட்ராக்சில். இப்போ கார்போனைல் ஃபங்க்ஷனல் குரூப்பும் ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷனல் குரூப்பும் சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான் கார்பாக்சில் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ இந்த COOHங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட்டோட ஃபங்க்ஷனல் குரூப்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்குள்ள பேர் வந்து கார்பாக்சில் ஃபங்க்ஷனல் குரூப். எப்படி இது வந்துச்சு? கார்போனைல உள்ள கார்போயும் ஹைட்ராக்சில் OH ஆக்சைடும் சேர்ந்து கார்பாக்சில் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ கார்போனைல் C+Oன்னு சொல்லுவோம், ஹைட்ராக்சில் OHன்னு சொல்லுவோம். கார்பாக்சில் ஃபங்க்ஷனல் குரூப் C+OOH. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்குறோம். இப்போ நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட்டோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு தெரியும். இப்போ இந்த பாண்ட் வந்து இது ஆரா இருக்கலாம், இல்லைன்னா அரைல் குரூப்பா இருக்கலாம், ஏஆ. அதனால இதை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம், இந்த பாண்டை மட்டும் தான் போடுவோம். C+O. இந்த டபுள் பாண்ட் ஓயை இந்த மாதிரி போடுவோம். அப்புறம் இதை வந்து OH இந்த மாதிரி போடுவோம். இதான் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்டோட ஸ்ட்ரக்சர். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் வந்து கார்பாக்சில் கார்பன். கார்பாக்சில் கார்பன்னா இந்த C+OHல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் தான் நம்ம கார்பாக்சில் கார்பன். இந்த கார்பனை தான் நம்ம கார்பாக்சில் கார்பன் சொல்லுவோம். இங்க எத்தனை கார்பன் வந்தாலும் அது எல்லாமே கார்பாக்சில் கார்பன் கிடையாது. C+OOHல வரக்கூடிய அந்த கார்பனை தான் கார்பாக்சில் கார்பன். இந்த கார்பாக்சில் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிளேன்ல இருந்து இன்னொரு பிளேனுக்கு எவ்வளவு டிகிரி ஆங்கிள் செப்பரேட் ஆயிருக்கும்னா 120 டிகிரி. இது 120 டிகிரி. இப்போ நான் இங்க போட்டிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப விரிஞ்ச மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி இருக்காது. அந்த ஆங்கிள் எல்லாமே 120 டிகிரி ஆங்கிள் இதுல தான் செப்பரேட் ஆயிருக்கும் பாண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து இந்த கார்பாக்சில் கார்பன் bonds are attached in one plane and are separated by 120 degree. இப்போ 120 degree இதுல வந்து இந்த bonds எல்லாமே செப்பரேட்டா அட்டாச்டா இருக்கும் பிளேன்ல. நெக்ஸ்ட் வந்து இதோட hybridization. In carboxylic acid, the hybridization is sp2 hybridization. What is the hybridization of carboxylic acid? sp2 hybridization. இப்போ hybridization வந்து sp2 ன்னு சொல்றோம். அது எப்படி பாசிபிள்? Hybridization கண்டுபிடிக்க ஃபார்முலா number of atoms attached plus number of lone pairs. இப்போ இந்த கார்பன்ல இருந்து பார்க்குறோம். இப்போ இது கார்பன். இந்த கார்பன்ல இந்த டபுள் பாண்ட் ஓல இருக்கு. இப்போ இந்த கார்பன் எத்தனை ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், அதுக்கப்புறம் இங்க ஒரு அல்கைல் குரூப் கூட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ எத்தனை
ஆட்டம்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கு? இது 1 2 3 இந்த கார்பன் எடுத்தாங்க. அப்போ 3 ஆட்டம்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஏதாவது லோன் பேர் இருக்கா? இல்லை, 0. அப்போ 3 3ன்னு வந்தா sp2 ஹைபிரிடைசேஷன். இப்போ இந்த கார்பனை வச்சு நம்ம இங்க பார்த்துருக்கோம். மாதிரி இந்த ஆக்சிஜன் எடுக்கிறோம். இந்த ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது எத்தனை ஆட்டம்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கு? ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, 2 லோன் பேர் இருக்கு. டோட்டல் 3. 3னா sp2 ஹைபிரிடைசேஷன். இப்போ நமக்கு sp2 ஹைபிரிடைசேஷன் வந்ததுன்னா அதோட ஷேப் எப்படி இருக்கும்? ட்ரைகோனல் பிளைனார் ஷேப். இஸ் த ஷேப் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், ட்ரைகோனல் பிளைனார் ஷேப். இப்போ இந்த ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாமே ஒரே பிளைன்ல எப்படி செப்பரேட் ஆயிருக்கு? 120 டிகிரி ஆங்கிள் டிஃபரன்ஸ்ல வந்து செப்பரேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்டோட ஹைபிரிடைசேஷன் sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஹைபிரிடைசேஷனா இருந்ததுன்னா அதோட ஷேப் வந்து ட்ரைகோனல் பிளைனார் ஷேப். நெக்ஸ்ட் இந்த கார்பாக்சில் கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2 ஹைபிரிடைசேஷன் சொல்றோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் சிக்மா ஆர்பிட்டலா இருக்கு, பை ஆர்பிட்டல் கிடையாது. டபுள் பாண்ட் இருந்த உடனே நம்ம நினைப்போம் இங்க பை ஆர்பிட்டல் இருக்குன்னு. ஆனா பை ஆர்பிட்டல் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைசேஷன் ஆகி ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். அதனால இந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய எல்லா பாண்டுமே 3 பாண்டுமே சிக்மா ஆர்பிட்டல்ஸ் கூட தான் அட்டாச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த கார்பாக்சில் கார்பன் இஸ் லெஸ் எலக்ட்ரோஃபிலிக் தேன் கார்போனைல் கார்பன். இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த C+OH கார்பன் கீட்டோன்ல இருக்கக்கூடிய கார்போனைல் குரூப் C+O குரூப்ல கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது கார்பாக்சில் குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த C+O வந்து லெஸ் எலக்ட்ரோஃபைலாக இருக்கும். ஏன்னா அங்கே டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடக்கும். இப்போ ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் இருக்கும். கீட்டோன்ஸில் இருக்கக்கூடிய கார்போனைல் குரூப் எப்படி இருக்கும்? C+O. இப்போ இது ரெசனைசேஷன். இப்போ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது என்ன நடக்கும்? C பிளஸ் இது இங்கே வரும்போது O மைனஸாக இருக்கும். அப்போ இங்கே எலக்ட்ரோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய கார்பன் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். பிகாஸ் இட் இஸ் எலக்ட்ரோஃபிலிக். எலக்ட்ரோஃபிலிக்னா எலக்ட்ரான் லவ்விங். எலக்ட்ரான்ஸை வந்து அது ரொம்ப லவ் பண்ணும். இப்போ நமக்கே ஒரு ஆளை ரொம்ப பிடிச்சிருந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கக்கிட்ட அடிக்கடி போய் பேசுவோம், அவங்கள பற்றி அடிக்கடி விசாரிப்போம். இப்போ நம்ம அம்மா அப்பாவை நமக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அம்மா அப்பா கூட ரொம்ப அந்யோன்யமாக இருப்போம். அவங்க அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, ஆனால் நமக்கு வந்து நம்ம அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட ரொம்ப ஃபிலிக்காக இருப்போம், லவ்விங்காக இருப்போம். அதே மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸும் நம்மக்கிட்ட ரொம்ப லவ்விங்காக இருப்பாங்க. இப்போ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸை வந்து தன்னை நோக்கி இழுக்கும், லவ் பண்ணும். ஸோ திஸ் carbonyl carbon is more electrophilic than carboxyl carbon. இப்போ கார்பாக்சில் குரூப்ல இருக்கக்கூடிய இந்த C டபுள் பாண்ட்ல என்ன நடக்கும்னா C+O OH. இங்க 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதே மாதிரி இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது. இப்போ ஷிஃப்ட் ஆகும்போது என்ன நடக்கும்? CO மைனஸ், இங்க 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இங்கே மாதிரி தான் வருது. ஆனா இங்க வந்து இந்த கார்பனோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பை எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைசேஷன் பிட்வீன் கார்போனைல் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ராக்சில் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இடையில இந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி டீலோக்கலைசேஷன் ஆகும்.
டீலோக்கலைசேஷன் ஆகி இந்த கார்பனோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர், இதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணணுங்கிற எண்ணம் வந்து குறைவாக இருக்கும். இப்போ ஒரு கிளாஸில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வெளியில இருந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வரணும் அப்படிங்கிற விருப்பம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சில இதில் வந்து எல்லாரும் பிரிஞ்சு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு அவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வேறு கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வேறு ஸ்டூடெண்ட் கிளாஸில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. டியூஷன் போகிற இடத்துல அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. அவங்க வேறு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கார்பனில் வந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாயிண்டாக இருக்கும். அப்போ இந்த கார்பனோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கார்பனுக்கு வெளியில் இருந்து வேறு எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணணுங்கிற மனசு வந்து இருக்காது. அப்போ இதோட எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் வந்து எப்படி இருக்கும்? லெஸ்ஸாக இருக்கும். Philic nature is less as compared between carbonyl carbon present in ketones. Ketonsல இருக்கக்கூடிய கார்போனைல் கார்பன்ல விடையும் கார்பாக்சில இருக்கக்கூடிய கார்போனைல் கார்பனுக்கு வந்து எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் குறைவாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து delocalization of electrons, that is the pi electrons are delocalized between carbonyl oxygen and hydroxyl oxygen. இந்த carbonyl oxygenக்கும் இந்த hydroxyl oxygenக்கு இடையில இந்த carbonyl carbon கிட்ட இந்த எலக்ட்ரான்ஸோட டென்சிட்டி அதிகமாக இருக்கு. அதனால இதோட எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் லெஸ்ஸாக இருக்கும் கம்பேர்டு டு carbonyl carbon present in ketones. Resonance structure அடுத்தது எப்படி இருக்கும்? இந்த lone pair of electrons இங்கே இருக்கக்கூடியது இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இந்த கார்பனுக்கு வேலன்சி 4 ஆகும். R C O minus double bond OH. ஆனால் இந்த ஆக்சிஜனுக்கு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ அது வந்து ப்ளஸ் என்ன நம்ம போடுவோம். இது ஸ்ட்ரக்சர் 1 2 3. இங்க இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 1 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 3 வந்து நியூட்ரலா இருக்கும். இந்த கார்பனை மட்டும் தான் வச்சு பார்க்குறோம். கார்பனுக்கு 4 வேலன்சி, ஆனால் இங்கே கார்பனுக்கு 3 வேலன்சி. அதனால இங்கே டெஃபிஷியன்சி ப்ளஸ் சிம்பிள் வந்து போட்டிருக்கோம். இங்கே வந்து கார்பனுக்கு 4 வேலன்சி. ஸ்ட்ரக்சர் 1 3 வந்து நியூட்ரல். தென் the carboxyl carbon of resonance hybrid is less positive. இந்த இருக்கக்கூடிய இந்த resonance hybrid எல்லாமே வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது less positive, and as compared to resonance structure 2 and 3, the structure 1 is polar. Carbonyl group present in this carboxyl group is polar due to the resonance structures of 2 and 3. இந்த 2 and 3 structures வந்து இப்படி ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த கார்பாக்சில் குரூப் வந்து போலார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷனில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ல என்ன பார்த்தோம்? In carboxylic acid, the carboxylic carbon is attached to the bonds are in a plane which are separated by 120 degree. கார்பாக்சில் குரூப்பில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிளேனில் அட்டாச் ஆகிருக்கும். அது செப்பரேட் ஆகிருக்கக்கூடியது 120 டிகிரி. தென் த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் sp2 hybridization, and the shape of the carboxylic acid is trigonal planar shape. Then as compared to carbonyl carbon present in ketones is more electrophilic than carboxylic carbon present in carboxylic acid. கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்போனைல் குரூப்பை விடையும் கார்போனைல் கீட்டோன்ஸில் இருக்கக்கூடிய கார்போனைல் குரூப்ஸ்க்கு வந்து எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் அதிகமாக இருக்கும். கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்போனைல் குரூப்ஸ்க்கு வந்து எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் குறைவாக இருக்கும். ஏன்னா
delocalization of pi electrons between carbonyl oxygen and hydroxyl oxygen. So friends, இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thanks for watching.